கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்திலே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு பெத்லெகேமில் பிறந்த சமயத்தில் ஞானிகள் தங்கள் இடத்திலிருந்து புறப்பட்டிருப்பார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த சிறப்பான அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டு ஏறத்தாழ 2 ஆண்டுகள் ஆகியிருந்தன. வானியலில் மிகுந்த ஞானமுள்ளவர்களாக இருந்ததோடு இவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாகவும் இருந்திருக்க வேண்டும். அவ்வாறில்லையெனில் அக்காலத்தில் நீண்ட பயணம் செய்ய இயலாது. மேலும் ஒரு விண்மீனை கண்டதும் எந்த மனிதனும் தன் உயிரை பொருட்படுத்தாது பல சிரமங்களை சந்தித்து நெடுதூர பயணம் செய்ய மாட்டான். இவர்கள் தேவனுடைய ஆவியானவரின் ஏவுதலால் தங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யூதர் அல்லாத மக்களிடமும் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் செயல்பட்டார் என்பதற்கு சாலமின் அரசனான மெல்கிசேதேக்கும் மோவாபியரான பீலேயாமும் எடுத்துக்காட்டுகள் ஆவார்கள். இந்த விண்மீன் யூதர் குலத்தில் பிறந்த ஒரு மாபெரும் அரசரை குறிக்கிறது என்று ஆவியானவர் ஞானிகளுக்கு உணர்த்தினார். இவரை தேடிச் சென்று வணங்க வேண்டும் என்ற ஆவலையும் அவர்களுக்கு ஆவியானவர் கொடுத்தார். இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் ஏவப்பட்டு கிழக்கிலிருந்து, அதாவது எருசலேமுக்கு கிழக்கில் வானியல் வல்லுநர்கள் இருந்த நாடுகளில் பாரசீகம், இந்தியா, சீனா ஆகியவை மிக சிறந்தவையாகும். பல 1000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து காடுகள், பாலைவனங்கள், நதிகள், மலைகள், பல நாடுகள் ஆகியவற்றை ஒட்டகங்கள், கழுதைகள், வண்டிகள், படகுகள், கால்நடைகள், குதிரைகள் போன்ற பல வகைகளில் கடந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்த குழந்தையை தொழுது கொள்வதற்காக தங்கள் உயிரையும் உடைமையையும் பொருட்படுத்தாது இவர்கள் வந்தார்கள். தொழுது கொள்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை ஞானிகளின் செயல்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனை தொழுது கொள்ளுவதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம் பிரியமானவர்களே! ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவதற்கு நாம் எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஞானிகளுக்கு விண்மீன் வழிகாட்டியாக திகழ்ந்தது. ஆனால் எருசலேமை நெருங்கியதும் விண்மீன் பின்பற்றுவதை விட்டுவிட்டு அரசர் பிறப்பார் என்று யாவரும் எதிர்பார்க்கும் இடமான அரண்மனைக்குள் வந்தனர். இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் அனுமதித்தார் என்றே சொல்லலாம். ஞானிகள் வந்ததின் நோக்கம் யூதருக்கு அரசராக பிறந்திருப்பவரை கண்டு வணங்க வேண்டும் என்பதாகும். கர்த்தர் தங்களுக்கு வெளிப்படுத்தியதை காண மிகுந்த வாஞ்சையுள்ளவர்களாக ஒற்றுமையுடனும் கட்டுப்பாடுடனும் ஒரே நோக்கத்துடனும் விடாப்பிடியாக முன் சென்றனர். தாங்கள் தேடியவரை காணும் வரை நிறுத்தாமல், அதாவது எருசலேமில் நின்று விடாமல் மறுபடியும் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் இயேசுவை மிகுந்த தாழ்மையுடன் வணங்கினார்கள். அவருக்கு காணிக்கை கொடுத்தனர். தேவன் காட்டிய வழியில் தவறாமல் பின் சென்றனர். தங்களை தேவன் வழி நடத்துவார் என்ற மாபெரும் விசுவாசம் அவர்களுக்கு இருந்ததால் தான் பயணத்தை மேற்கொண்டனர். பிரியமானவர்களே, ஞானிகளில், அதாவது எத்தனை பேர் என்று தெரியாது, குறைந்தது 3 பேர் நற்பண்புகளை நாம் நிச்சயமாக அதை நாம் பின்பற்ற வேண்டும். யூதருக்கு ராஜா, அதாவது இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துக்கும் அரசர். இயேசு யூதருக்கு மட்டுமன்றி உலகமெங்கும் உள்ள மனிதர் யாவருக்கும் அவர் அரசராக எக்காலத்திலும் ஆட்சி புரிவதற்காக அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமராஜா, வழிபட முடிந்தது. அவரை கண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இவர். இவரை நாம் வணங்கி தொழுது கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் வணங்கி தொழுது கொண்டது போல
உண்மையான மனதோடு அவர்கள் தேடி வந்தபடினாலே, அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையும் ஆவலும் கொண்டபடினாலே, பரிசுத்த ஆவியானவரே நீரே வழி நடத்தி கொண்டு வந்தீரே. இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட குணாதிசயத்தை நீர் கொடுக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. உம்மை உண்மையாய் தேடுகிறவர்கள் உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக என்கிற வசனத்தின்படி இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். அது மட்டுமல்லப்பா, விசுவாசம் உண்டாகட்டும். தேவன் எனக்கு கொடுத்த வழிகளிலே நான் சரியாய் போய் கொண்டிருக்கிறேன். என் தேவன் எனக்கு இந்த பாதையை அவர் நியமித்து இருக்கிறார் என்று சொன்னால், அதில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எப்படி சாஸ்திரிகள் தேடி வந்த பொழுது அவர்கள் காடுகளை, மலைகளை, தண்ணீரை, வனாந்தரத்தை எப்படி அவர்கள் கடந்து வந்தார்களோ, அந்த நட்சத்திரத்தை பார்த்து அதன் மேல் விசுவாசத்தை வைத்து நம்பிக்கை வைத்து எப்படி அவர்கள் வந்தார்களோ, அதுபோல இயேசப்பா இந்த நாளிலும் தேவன் என் வாழ்க்கையை அவர் செம்மையாய்தான் நடத்துகிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஒருவேளை என் வாழ்க்கை நெருக்கமுள்ளதாக இருக்கலாம், கஷ்டமான பாதையாக இருக்கலாம், உபத்திரவத்தின் பாதையாக இருக்கலாம். ஆனாலும் நான் என் தேவனை விட்டு விலகுவதில்லை. என் தேவன்தான் என்னை வழிநடத்துகிறார் என்கிற ஆழமான விசுவாசத்தோடு என் பயணத்தை தொடங்குவேன் என்று சொல்லி ஒரு உறுதியான மனதை இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, எப்படி பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை வழி நடத்தினாரோ, அந்த 3 சாஸ்திரிகளை வழி நடத்தி கொண்டு வந்தாரோ, ஒரு ஏவுதல் அவருடைய இருதயத்தில் உண்டானபடியினாலே அவர்கள் எப்படி விடாமுயற்சியாய் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்து, இது தேவன் அனுப்பின நட்சத்திரமே, இந்த நட்சத்திரம் சரியான ராஜாவை எனக்கு காண்பிக்கும், அவரை நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சையை கொடுத்தது போல இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் ஒரு வாஞ்சை வரட்டும். ஆமா ராஜா, இந்த இயேசுவை நான் காண வேண்டும். இந்த இயேசு வெளிப்படுகிறவர், கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறவர். இவர் ஒளிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல, இந்த தெய்வம் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் பேசுகிறவர். அவர் என்னோடு கூட அமர்ந்து பந்தி அமர்கிறவர். என் வீட்டுக்குள் அவர் வர விரும்புகிறவர். பாவியாகிய என்னை மீட்டெடுக்க என் இரட்சகராகி அவர் வந்து நிச்சயமாக என்னை தூக்கி செல்லுவார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார் என்கிற ஆழமான விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய இருதயத்திலும் உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையிலே நீர் கிரியை செய்யுங்கப்பா. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், என் குடும்பம் அறியவில்லையே, என் கணவர் அறியவில்லையே, என் மனைவி இன்னும் அறியவில்லையே என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தில் ஒரு புது தைரியம் உண்டாகட்டும். அமராஜா, இரட்சகர் எல்லோரையும் மீட்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அவர் உலக இரட்சகராய் வந்தார். அமராஜா, எசப்பா, இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த காலை வேளையில் நீர் பேசுகிறீர், நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் அப்பா ராஜா, சாஸ்திரிகளை கொண்டு எங்களிடத்தில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல், அதற்கு ஏற்றார் போல் கீழ்ப்படிதல், அது சரியான இடத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. ராஜாவை பார்க்கும்படி பிறந்திருக்கிற ராஜாவை, இயேசு இரட்சகரை பார்க்கும்படியாக நீர் அவர்களுக்கு பாராட்டின அந்த கிருபை பெரியதுப்பா. அதுபோலவே இந்த நாட்களில் உம்மை வாஞ்சியோடு தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வெளிப்படுவீர். ஆமாராஜா, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. ஆமாராஜா, வெளிப்படுகிறவர், பேசுகிறவர், நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர், தேற்றுகிறவர், எங்களுக்குள் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசமான வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசு என்கிற இரட்சகர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பிறப்பாராக, ஒவ்வொருடைய இருதயத்திலும் அவர் உதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆமாராஜா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அப்பா உம்மை போல் நடந்து கொள்ள, உம்மை போல மற்றவர்களை நேசிக்க, பாவிகளை பாவிகள் என்று சொல்லாமல் அவர்களுக்கு அப்பா உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியான ஒரு வாஞ்சையை நீர் கொடுங்க சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே,
உம்மிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுகிறீர். ராஜா, அவர்கள் மேல் தயவு காட்டுகிறீர், இரக்கத்தை காட்டுகிறீர். அளவில்லாத உம்முடைய கிருபையை நீர் ஊற்றி அவர்களை தூக்கி சுமக்கிறீர் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா உம்மை சந்திக்கக்கூடிய, உம்மை பார்க்கக்கூடிய அப்பா அந்த மகிமையான காரியங்களை நீர் வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் முகமுகமாய் சந்திங்கப்பா, பேசுங்க டேடி. இதை கேட்கிற ஒவ்வொருடைய உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். தரிசனங்களிலே, சொப்பனங்களிலே, ஏன் நேரடியாகவே நீர் இறங்கி பேசுகிற தெய்வம் அப்பா. நீர் மகத்துவம் உள்ள தெய்வமே. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், இருளின் ஆழங்களுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்தள்ளுங்க அப்பா. பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிகளை நீர் சரியாய் காண்பித்து கொடுப்பீராக. எப்படி அப்பா நீர் நட்சத்திரங்களை கொண்டு சாஸ்திரிகளை வழிநடத்தி சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தீரோ, அதுபோல அப்பா வாழ்க்கை வாழ தெரியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிற, பிரச்சனையோடு கூட கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நல் வழிகளை நீர் திறப்பீராக. சரியான பாதைகளை உடைய பிள்ளைகளை நீர் அழைத்துச் செல்வீராக. வியாபாரத்தில் நஷ்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் சரியாய் அதை நீர் கற்றுக் கொடுப்பீராக சுவாமி. அதன் பாதைகளை செம்மைப்படுத்தி கொடுங்க. அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதத்தின் வழிகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களின் வழிகள் அடைக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அவர்கள் குடும்பங்களை நிரப்பட்டும், உற்றார் உறவினர்களை நிரப்பட்டும் அப்பா. எப்படி நீர் அன்பு செலுத்தினீரோ அதுபோல ஒவ்வொருவரும் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தபடியான பரிசுத்த ஆவியோட அந்த ஏவுதல் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான நாளாக மாறட்டும் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, உடைய அளவில்லாத கிருபை காலைதோறும் நீர் ஊற்றுகிற அந்த புதிய கிருபையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுக்கிறவர் ஒரு புதிய பலத்தால் நம்முடைய பிள்ளைகளை இடைக்கட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவருடைய செட்டைகளுக்களாக நீரை மறைத்து கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல பாதுகாத்து ராஜா, நித்திய வெளிச்சத்தை, நித்திய மகிமையை உடைய பிள்ளைகள் மேலே நீர் உதிக்க பண்ணி மகிமையாக உடைய பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா. ராஜா, எஸ்டர் நீர் எடுத்து அந்த வெற்றியை உடைய பிள்ளைகள் கொண்டாட நீர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. God bless you.